ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது தி அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவர் எபிசோடு 12 தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு 11 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் தொடர்ந்து அதுங்க வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஆள் சொல்லும்போது திடீர்னுட்டு ஒரு சவுண்டு கேட்கும். நல்லா பார்த்தா ஒரு ஜெயிண்டான ஸ்கெலட்டன் இங்கே இருக்கிற மான்ஸ்டரையே அவங்களால எதிர்கொள்ள முடியலை. இதை பார்த்த உடனே எல்லாருமே இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மான்ஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது A+க்கும் மேலே இருக்கிற ஒரு மான்ஸ்டர். இந்த மாதிரி மான்ஸ்டரை நம்மளால் எப்படி எதிர்கொள்ள முடியும்? கண்டிப்பாக நம்மளோட கதை அது இங்கேயே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டரும் ஒரு பையனை நோக்கி வருமா? எல்லாருமே கத்துறாங்க. அடே சும்மா நிற்காத, மசன்னு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது அவனோட ஷீல்டை வச்சு அவன் தடுக்கிறான். ஆனால் அந்த மான்ஸ்டரோட ஸ்ட்ரென்த் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அடுத்த அடியில் ஆள் ரொம்பவும் தூரமாக போய் விழுந்துடுறான். அங்கே திரும்பவும் அந்த மான்ஸ்டர் விடாமல் அவனை நோக்கி போகுமா? எல்லாருமே பயந்துடுறாங்க. அவ்வளோதான், அவனோட கதையே முடிஞ்சிரும்னு. அங்கே அந்த பையனோட கதையை முடிக்கலாம்னு போகும்போது திடீர்னுட்டு அந்த மான்ஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போயிடுது. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். வந்த உடனே ஒரே ஒரு அட்டாக் தான், அதுலேயே ஆள் கதையை முடிச்சிட்டான். அதனால தான் அந்த மான்ஸ்டர் இப்படி அழிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது, அட இது அவனே தான், இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அந்த அட்வான்ஸ் பிளேயர் அவன் தானே இவன், அந்த கிம். நம்ம ஹீரோ அங்கே வரும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னன்னா நம்ம ஹீரோ அந்த கீயை அடையிறதுக்கு இந்த கொரோசியாவோட டீப்பான பகுதிக்கு நம்ம ஹீரோ போகணும். இப்போ நான் ஃபர்தராக இன்னமும் உள்ளே போகணுமா? இதை பற்றி ஆள் யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவங்க ரொம்பவும் ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய ஜெயண்டான ஸ்கெலட்டனை ஒரு பூச்சி மாதிரி அசால்ட்டாக நொறுக்கிட்டு போயிட்டுருக்கான். அங்கே போகிற வழியில் ஒரு பையனை பின்னாடி நிறைய மான்ஸ்டர்ஸ் வரும். அங்கே நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்தை பார்க்குறான். அவனுக்கு ஆல்ரெடி இன்னுமே கீழே போகணுமா? இப்போ இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா என்னமோ கொஞ்ச நேரத்தில் பேக்கப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரியலை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும்னு. சரி, போகிற வழியில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போக வேண்டியது தான். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் ஸ்கெலட்டனை அவன் கொன்னால. அதோட பெரிய வெப்பன் இருக்கும். அந்த பையனை அந்த மான்ஸ்டர் கொல்லலாம்னு வரும்போது அந்த வெப்பனை ஆளு தூக்குறான். அங்கே மற்றவங்களுக்கு புரியலை இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் அவ்வளோக்கும் கண்டுக்காம அந்த வெப்பனை தூக்கி டைரெக்டாக அந்த மான்ஸ்டர் மேலேயே தூக்கி அடிக்கிறான். தூக்கி அடித்த ஃபோர்ஸுக்கு வந்த ஒரு மான்ஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போகுதுங்க. பார்க்குற அந்த சின்ன சின்ன ஹண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அட எப்படி அவனால் அவ்வளோ பெரிய வெப்பனை தூக்கி வச்சு மொத்தமாக இந்த மான்ஸ்டர்ஸை முடிக்க முடிஞ்சது? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோதான், இவர் இருக்கும்போது நம்ம எந்த விதமான விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இவர் இருக்காரு, அப்போது நம்மளால் இந்த மான்ஸ்டரை மொத்தமாக முடிச்சிட முடியும் இப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. ஆனால் அப்புறம்தான் நம்ம ஹீரோவை அவங்க பார்க்குறாங்க. அவன் பார்த்தா போகும்போது ஒன்று சொல்கிறான், இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன. இதை கேட்குற நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, அதுக்குள்ளே இவன் என்னன்னா இப்படி சொல்லிட்டு அங்கே போயிடுறான். அங்கே மான்ஸ்டர்ஸும் திரும்ப வர ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க தடுக்க பார்க்குறாங்க, இருந்தாலும் அதுங்களையே அவங்களால தடுக்க முடியலை. என்னதான் இது மிச்சம் இருக்கிற மீதி மான்ஸ்டர்ஸாக இருந்தாலும் இதுங்களுக்கு அங்கே எண்டே இல்லை. ஐயோ பாஸ், இப்போ நான் என்ன பண்ணுறது? அட இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நம்ம தான் இந்த மான்ஸ்டர்ஸை எப்படியாச்சும் தடுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒண்டி தடுக்கலைன்னா அவ்வளோதான். இல்லை ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களோட கதையே முடிஞ்சிடும். அதனால் ஏதாச்சும் பண்ணுங்க, டெஃபினட்டாக மற்ற கில்டு ஆளுங்க வருவாங்க. அதனால் எப்படியாச்சும் தடுங்க. அங்கே இப்படி இவன் சொல்லும்போது இவன் பின்னாடியே ஒரு மான்ஸ்டர்ஸ் பயங்கரமாக வேகமாக தாக்குறதுக்கு வரும். திடீர்னுட்டு அந்த மான்ஸ்டரும் அப்படியே துண்டாகுது. அப்புறம்தான் யாருன்னு காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹேண்ட்ஸமான பையன் அவன்தான். இதை பார்க்கும்போது தான் ஆளுக்கு நிம்மதியாக இருக்குது. சைடில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தாக்குமா? திடீர்னுட்டு மின்னல் மேஜிக் பாயுது. இது யாருன்னு பார்த்தா ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு, அதாங்க அந்த பொண்ணு லீ, அவ தான். இதே மாதிரி நம்ம ஹீரோவோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே இப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இந்த 3 கில்டு வந்துட்டாலே போதும், எப்படியாச்சும் அவங்களால சமாளிக்க முடியும். அங்கே லீயும் சைடில் பார்த்துக்கிட்டே கேட்குறா, அம்மா கிம் எங்கே? இப்போதைக்கு அவன் வந்திருக்கணும், ஆனால் அவனை இங்கே ஆளை காணோம். அவனை பற்றி கேட்குறீங்களா? அவன் ஆல்ரெடி அந்த மான்ஸ்டர்ஸை நோக்கி தான் போயிருக்கானே. போகும்போது நம்மால் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை முடிச்சு விட்டுறான். அப்புறம் முன்னாடி பார்க்கும்போது இந்த மான்ஸ்டர்ஸ் இதுக்குன்னு ஒரு பாதையை கிரியேட் பண்ணி இருக்கு. அது மூலமாக தான் அசால்ட்டாக அதுங்களால் மேலே வர முடியுது.
ஓ இதுங்க இப்படித்தான் மேலே வருதா, ஆனால் நான் எப்படி இப்போ கீழே போகிறது, அங்கே சைடில் ஒரு கார் இருக்குது, அதை பார்க்கும்போது ஆளுக்கு ஒரு ஐடியா வருது, இது எனக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காரோட 2 டோராக வச்சுக்கிறான், இது எனக்கு ஷீல்டாக இப்போ வேலை செய்யும். இதே மாதிரி வழியில் வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவன் பயங்கரமாக கொல்ல ஆரம்பிக்கிறான். புகையில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் வருது அப்படின்னு காப்ளின் யோசிக்கும். ஆனால் நம்ம ஆள் பயங்கரமாக கத்திக்கிட்டே வந்து அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸை அப்படியே தள்ளி விட்டுறான். அங்கே இதே மாதிரி வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவன் கொல்றான். போகிற வேகத்திலேயே நம்ம ஹீரோவுக்கு ரியலைஸ் ஆகுது, கிட்ட தான் ரொம்பவும் நெருக்கமான தூரத்தில் தான் தர இருக்குன்னு. அங்கே கரெக்டாக அதே மாதிரி அவன் லேண்டும் ஆகுறான். கீழே அந்த இடம் முழுக்க மான்ஸ்டர்ஸாக இருக்குது, அது எல்லாத்தையுமே கொன்னதே நம்ம ஆளு தான். இதுதான் இந்த இடத்தோட பாட்டமா. அங்கே முன்னாடியே ரெட் கலரில் ஒரு பயங்கரமான மான்ஸ்டர்ஸும் அப்பியர் ஆகுது. அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட இடுப்பு கிட்ட ஒரு சாவியும் இருக்குது. இந்த சாவியை தேடி தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். அதை பார்த்த உடனே ஆளுக்கு அவ்வளவு ஆர்வம் எப்படியாச்சும் அதை அடையணும்னு. இதனால் கிட்ட போயிட்டு ஒரு பயங்கரமான பஞ்சை அவன் கொடுக்குறான். ஆனால் அப்பையும் அதை டாச் பண்ணிடுது. திரும்பவும் அடிக்கலாம்னு ட்ரை பண்ணான். ஆளை அது ரொம்பவும் தூரமாக தள்ளி விட்டுருது. அந்த மான்ஸ்டரும் கண்ணா பின்னான்னு ஏதோ ஒரு பாஷையில் புலம்பிகிட்டு இருக்கும். நம்ம ஆளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படியாச்சும் அந்த சாவியை எடுக்கணும். ஆனால் அப்படியே அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக்கை பிடிச்சி வச்சுக்குது. நம்ம கிம் திரும்பவும் தாக்குறதுக்குள்ளே நம்ம கிம்மையே அந்த மான்ஸ்டர்ஸ் பறக்க விடுது. நான் சுத்தமாக யோசிக்கலை, இந்த மான்ஸ்டர்ஸ் மற்ற மான்ஸ்டர்ஸை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வீக்காக இருந்துச்சு, ஆனால் இது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதனால் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் அவன் பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான். உண்மையாக சொன்னால் நான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்பலை, ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, இதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இவன் எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டான் அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஆள் 12 வருஷத்துக்கு உள்ளே மாட்டியிருப்பான்ல, அந்த டைமில் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, படுத்துக்கிட்டே அங்கே யோசிக்கிறான். அந்த டைமில் நிறையவே நாவல் மாங்காய் இதெல்லாம் படிச்சிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.